ஐயமிட்டு உண் என்று சொன்னால் அவ்வை. ஐயமிட்டு உண் என்பது வறியவர்களுக்கு, ஏழ்மையானவர்களுக்கு, உணவற்றவர்களுக்கு, விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உணவளித்து அவர்களோடு சேர்ந்து உண்ணுங்கள், அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதைத்தான் ஐயமிட்டு உண் என்று சொன்னால் அவ்வை. ஐயமிட்டு உண் என்று சொன்ன அதே அவ்வைதான் ஏற்பது இகழ்ச்சி என்றும் சொல்லியிருக்கிறார். ஏற்பது இகழ்ச்சி என்பது யாரிடமும் எக்காரணத்துக்காகவும் கையேந்தி நிற்கக்கூடாது, யாசகமாக பெறக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது என்பதைத்தான் அன்றே ஏற்பது இகழ்ச்சி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவ்வை. ஐயமிட்டு உண் என்று சொன்ன அதே அவ்வைதான் ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்வில் யாரிடமும் எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் யாசகம் கேட்டு நீங்கள் நிற்க மாட்டீர்கள். இதை நீங்கள் உணர்ந்தால் வாழ்வில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம்.